SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். 5 பேரின் சடலங்கள் மீட்பு, உயிருடன் மீட்கப்பட்டவரும் மரணம். ஃபேஸ்புக் களியாட்ட நிகழ்வில் ஐஸ் போதைப் பொருளுடன் வசமாக சிக்கிய 10 பேர். தொடரும் சுற்றி வளைப்பு, போதைப் பொருளுடன் கைதான அதிபர். முதல் உரையிலேயே ட்ரம்பை எச்சரித்த நியூயார்க் மேயர். அமெரிக்காவில் அரசியல் பதற்றம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். சிலாபம் தெதிரு ஓயாவில் நீராட சென்ற 4 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 5 பேர் கொண்ட குழு நீராட சென்றிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிரோடு மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. காணாமல் போனவர்களில் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை உயிருடன் மீட்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிரிபத் கொடையிலிருந்து 10 பேர் கொண்ட குழு ஒன்று சிலாபத்திற்கு சுற்றுலா சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. களுத்துறை பாணந்துறை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஃபேஸ்புக் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த களியாட்ட நிகழ்வொன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தக நபர்களில் ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் அடங்குகின்றனர் என்று போலீசார் கூறுகின்றனர். அவர்களில் 4 திருட்டு மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஏறியவர்களிடமிருந்து தலா 20 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்பாந்தோட்டை, கேகாலை, பதுளை மற்றும் தெஹிவளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் எப்பாவல நலமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் எப்பாவல அதகல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு பின்னால் 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குறித்த அதிபரால் அருகிலுள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஆகியனவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுடை நகர சபையின் உறுப்பினர் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்திற்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இந்த போதைப்பொருள் சம்பவம் தொடர்பாக ஹிங்ராகுட பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தனது சகோதரனை விடுவிக்க கோரி ஹிங்குராங்குட போலீஸ் நிலைய போலீசாரை அச்சுறுத்தி தனது பலத்தை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்குடையின் எட்டியல் பத்தன பகுதியைச் சேர்ந்த உறுப்பினர் நேற்று மதியம் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். மின் கட்டணம் செலுத்தாதமையினால் உறுப்பினரின் சகோதரரின் வீட்டில் மின்சாரம் துண்டிக்க வந்த 2 மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்தி தடுத்ததாகவும் அதிகாரிகள் வந்த மோட்டார் சைக்கிளை தாக்கிய குற்றச்சாட்டில் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மின்சார சபை ஊழியர்கள் இருவரும் இது தொடர்பாக போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட தனது சகோதரனை சந்திக்க போலீஸ் நிலையத்திற்கு வந்து அவரை விடுவிக்க கோரிய பின்னர் வற்புறுத்தல் சம்பவத்திற்காக உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உலகச் செய்திகள். நியூயார்க் நகரத்திற்கு தீங்கு விளைவிக்க ஜனாதிபதி முடிவு செய்ததால் அவரை எதிர்த்து நிற்க தயாராக இருப்பதாக நகரின் புதிய மேயர் தோக்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரத்தின் வரலாற்றில் முதல் முஸ்லிம் மேயராக ஷோர்ரானி மாம்டானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஆற்றிய முதல் உரையில் அமெரிக்காவின் அதிக வாழ்க்கை செலவை கொண்ட நகரமாக நியூயார்க் உள்ளது. எனது வெற்றி நியூயார்க் நகரத்தின் வாழ்க்கை செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நியூயார்க்கில் வசதி படைத்த முதல் 1% வரியை உயர்த்த வேண்டும். ஆண்டுக்கு $1 மில்லியன் மேல் சம்பாதிப்போருக்கு 2% நிலையான வரியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். குழந்தை பராமரிப்புக்கான அதிக செலவு காரணமாக தொழிலாளர்கள் ஏற்கனவே நகரத்திலிருந்து வெளியேறுகின்றனர். இதனால் வணிகங்கள் திறமையான தொழிலாளர்களை தக்க வைத்துக் கொள்ள சிரமப்படுகின்றன. இதேவேளை மம்தானி வெற்றி பெற்றால் நகரத்திற்கான கூட்டாட்சி நிதியை குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தினார். நியூயார்க் நகரத்திற்கு தீங்கு விளைவிக்க ஜனாதிபதி முடிவு செய்தால் அவரை எதிர்த்து நிற்க தயாராக உள்ளேன் என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5 பேரின் சடலங்கள் மீட்பு, உயிருடன் மீட்கப்பட்டவரும் மரணம்.
ஃபேஸ்புக் களியாட்ட நிகழ்வில் ஐஸ் போதைப் பொருளுடன் வசமாக சிக்கிய 10 பேர். தொடரும் சுற்றி வளைப்பு. போதைப் பொருளுடன் கைதான அதிபர். முதல் உரையிலேயே ட்ரம்பை எச்சரித்த நியூயார்க் மேயர். அமெரிக்காவில் அரசியல் பதற்றம்.